இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்கிறதை குறித்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைய காலகட்டங்கள்ல கள்ளோபதேசங்கள் மிக அதிகமாக பெருகி இருக்கிறதுனாலயும், இவரை பற்றிய தவறான புரிந்து கொள்ளுதல்கள் இருக்கிறதுனாலயும், நாம இவரை பற்றி பரிசுத்த வேதாகமம் போதிக்கிற மெய் உபதேசங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனின் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர். இவர் திரித்துவத்தின் 3வது நபராக இருக்கிறார். பழைய, புதிய ஏற்பாடுகளில் இவரை பற்றிய வெளிப்படையான விபரங்கள் உண்டு. ஆவியானவர் உலக சிருஷ்டிப்பில் முக்கிய பங்காற்றியவர். பரிசுத்த வேதாகமத்துல தேவன் தம்மை வெளிப்படுத்தினதே எப்பொழுதுதான் அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் காரியங்கள்ல தான் தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தும் போதே பிதாவாகிய தேவனையும் பார்க்கிறோம். குமாரனாகிய தேவன் வார்த்தையாக இருந்தார் அப்படின்னும் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? வேதம் அறிமுகப்படுத்துகிறது. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த அசைவாடி கொண்டிருந்தார் அப்படிங்கிற எபிரேய பதத்துக்கு கோழி தன் முட்டைகளை அடைகாத்து கொண்டிருப்பது போல ஒரு அர்த்தம். கோழி முட்டைகளை எதற்கு அடை காக்கிறது? தன்னுடைய சிறகுகளால் மூடி அனல் மூட்டி எதற்கு அடை காக்கிறது அப்படின்னா, குஞ்சுகள் உருவாவதற்கு, அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் உருவாவதற்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவரும் அந்த சிருஷ்டிப்பின் சமயத்தில் ஏன் அசைவாடி கொண்டிருந்தார்? சிருஷ்டிப்பு உருவாவதற்கான துவக்க நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய கிறிஸ்து, ஆவியானவர் மூவரும் இணைந்து தான் சிருஷ்டிப்பை துவங்குகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு பக்தர்களின் வாழ்க்கையிலும் செயல்பட்டு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இருந்தே ஒவ்வொரு மனிதர் மேலேயும், குறிப்பா தேவன் தாமே தெரிந்தெடுத்த பாத்திரங்கள் மேல வந்து தங்கி இருந்து செயல்பட்டு கொண்டு வந்தார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சவுல் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கினார். ஆனா என்றைக்கு சவுல் ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள போனாரோ, ஒரு மீறுதலுக்குள்ள போனாரோ, அந்த சமயத்துல என்னாச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி போனார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கியிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெறுகிற ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவால் முன்னறிவிக்கப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகின்றவரும் இவர்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஐக்கியமாக ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வர்றாங்க. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, முன்னறிவிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பகிரங்கமாக வருகிறார். யோவான் 16:8 சொல்லுகிறது, பாவம், நீதி, நியாய தீர்ப்பு, உலகம் இவைகளை குறித்து மனிதர்களை கண்டித்து உணர்த்தி வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நேரடியாக சொன்ன வார்த்தை இதுதான். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான வேலை. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இவர் சகல சத்தியத்திற்குள்ளும் மக்களை நடத்துபவர், தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை மக்களுக்கு அறிவிக்கிறவர். இது பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த சத்தியம். யோவான் 16:13 இருக்கு. தேற்றரவாளனான இவர் எல்லாவற்றையும் போதித்து கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளையும் வேத வசனங்களையும் நினைப்பூட்டுகிறவர். நம்முடைய சிந்தனையில சில வசனங்கள் அவ்வப்போது வருது அப்படின்னா, ஏதோ நாம் நம்முடைய சுய அறிவினாலேயோ ஏற்கனவே மனப்பாடம் செய்து வைத்த சில நிகழ்வுகளினாலேயோ வர்றது கிடையாது. நமக்குள்ளே வேத வசனங்களை நினைப்பூட்டுகிறது. அவருக்கு தான் தெரியும் எந்த சமயத்துல எந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று. பெந்தேகொஸ்தே நாளுக்கு பின் சபையை நடத்தி கொண்டிருப்பவரும் ஆவியானவரே. நமக்கு தெரியும் சபையினுடைய அஸ்திபாரம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சபைக்கு தலை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனுடைய பாடி மெம்பர்ஸ் யார்? நீங்களும் நானும் தான். அப்போ நாம் தான் சபை, நமக்கு தலையாக கிறிஸ்து, நமக்கு அஸ்திபாரமாக கிறிஸ்து, நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இது எல்லாவற்றையும் கவனித்து முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுகிறவர் பிதாவாகிய தேவன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, தேவ மக்கள் அனைவரும் வல்லமையாலும் வரங்களாலும் நிரப்பப்பட்டு கனி தந்து ஊழியம் செய்ய ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9, 11, 14, 16 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆவியானவர் ரட்சிக்கப்படும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வாசம் பண்றாரா? இல்ல. ரட்சிக்கப்படும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். அவர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்?
பாவங்களிலே மரித்து கிடந்த ஒரு மனிதனை பரிசுத்தத்துக்கு நேராக உயிர்ப்பிக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட பல்வேறு விதமான சோதனைகள்ல விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழும்போதே ஒரு செத்துப்போன அனுபவத்துக்குள்ள போயிட்டேன் அப்படின்ட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் உயிர்ப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். செத்த மீன் ஆற்றோட போகும், உயிருள்ள மீன் எதிராக நீரோட்டத்துக்கு எதிராக நீந்தி வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த உலகத்துல வருகிற சோதனைகளுக்கும், இந்த உலகத்துல வருகிற வேதனைகளுக்கும், இந்த உலகத்துல வருகிற இச்சைகள், போராட்டங்கள், பாடுகள் அத்தனைக்கும் எதிராக உயிருள்ள மனிதனாய் உங்களை என்னையும் சாட்சியுள்ள நிலையில நிறுத்துவது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் பெயர்கள் பழைய ஏற்பாடு முதற்கொண்டு புதிய ஏற்பாடு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து குறிப்பிடுகிற பெயர்கள் என்ன? பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கிறது. தேற்றரவாளன், தேற்றுகிறவர், தேவ ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவி, பிதாவின் ஆவியானவர், கிருபையின் ஆவி. பிதா கிருபை செய்கிறார், குமாரன் கிருபை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் கிருபை செய்கிறார். ஜீவனுடைய ஆவி, பிதா ஜீவனுள்ளவர், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ளவர். விண்ணப்பங்களின் ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி, நித்திய ஆவி, பிதா நித்தியமானவர், குமாரன் நித்தியமானவர், ஆவியானவர் நித்தியமானவர். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி, தீர்க்க தரிசனத்தின் ஆவி, குமாரனுடைய ஆவி, நியாயத்தின் ஆவி என்று பரிசுத்த வேதாகமத்துல பரிசுத்த ஆவியானவரை பற்றி பல்வேறு பெயர்கள்ல நம்ம பார்க்க முடியும். இப்ப பாருங்க, எவ்வளவு விஷயங்களை பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவர் பற்றி கொடுத்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்தித்தால் அவரை பற்றி பரிசுத்த வேதாகம் எவ்வளவு கொடுத்திருக்கிறது. பிதாவாகிய தேவனை குறித்து பரிசுத்த வேதாகம் எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறது. அப்போ இந்த 3 பேரையும் குறித்து பரிசுத்த வேதாகம் வெளிப்படுத்தி கடவுள் இப்படிப்பட்டவராகத்தான் இருப்பார் அப்படின்னு வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த கடைசி காலங்கள்ல குமாரன் மூலமாக வெளிப்பட்ட தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்தி என்ன செய்கிறார் அப்படின்னா, தம்மை இன்னும் அதிகமாக விளங்க செய்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.